கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, இது ட்ரெண்ட் லைனு, இன்ஃபோ லைனு, ரெக்டாங்குலரு, ஓகேங்களா? இந்த லைனெல்லாம் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம டெம்ப்ளேட் சேவ் பண்ணி வைக்கிறது, இதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம இப்போ ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா, இது எடுக்க போகிறோம். 50 மினிட்ஸில் இருக்குது. 50 மினிட்ஸில் ஓகே, இதை நான் சேவ் பண்ணேன். இப்போ 50 மினிட்ஸில் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுறோம். இப்போ 50 மினிட்ஸ் இது பாஸ்ன்னு சேவ் பண்ணுறோம் வச்சுங்களேன். இது விசிபிலிட்டி, ஃபிஃப்டி மினிட்ஸ் இங்கே 15 போட்டுருங்க. ஓகேங்களா? 50ல் மட்டும்தான் எனக்கு தெரியணும்னு நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இதை நாம் 0:15 அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். சரிங்களா? பாஸ் POS பாஸ். ஓகேங்களா? இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இது பாஸு சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது அடுத்தது இன்ஃபோ லைனில் அதே மாதிரி இன்ஃபோ லைனில் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை நம்ம சேவ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இதில் போய்ட்டு அதே 50 மினிட்ஸில் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டு CHO ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. இதை நம்ம சாக் அது 15 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 50 மினிட்ஸோட சாக் அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ரெக்டாங்குலர் டூல், அதாவது ஜோனை மார்க் பண்ணுவோங்களா, இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 15 நிமிஷத்தோட ஜோன். ஓகே, விசிபிலிட்டி அதே 15 நிமிஷம் மட்டும் தெரியுற மாதிரி வைக்கிறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு எந்த டைம் ஃப்ரேம்லாம் தெரியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் நம்ம கொடுத்துடணும். இல்லை 2 டைம் ஃப்ரேமும் நம்மளுக்கு தெரியுற மாதிரி இருக்கணும்னா அது 1 நிமிஷத்துலேருந்து இது வரைக்கும், அதாவது விசிபிலிட்டியில் இங்கே 1லேருந்து 15 அதாவது இங்கே 1 விட்டுட்டு இங்கே 15 கொடுத்தோம்னா 1லேருந்து 15 வரைக்கும் தெரியும். இல்லை ஹவர்ஸ்லேயும் வேணால் ஹவர்ஸும் நம்ம இங்கே கிளிக் பண்ணிட்டு ஹவர்ஸில் எதில் எல்லாம் தெரியணும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம 15 நிமிஷத்தில் மட்டும்தான் அது எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம 1 நிமிஷத்துக்கு நான் போகிறோன்னா வச்சுங்களேன், அது இருக்காது. இப்போது நான் வரைஞ்சது எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? 15க்கு போனோன்னா இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2லேயும் எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க இதை ஒன்றுலேயும் தெரியும், 1 நிமிஷத்துலையும் தெரிகிற மாதிரி வைக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த ஜோன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ நம்மளுக்கு அதாவது ஒன் மினிட் டைம் ஃப்ரேம்லேயும் நம்மளுக்கு தெரியணும். அப்படி நம்ம நினைச்சோம்னாக்க நம்ம அதையும் கொடுக்கணும். இப்போ நான் 1 கொடுத்தங்களா, சரி ஓகே, 1 கொடுத்தாச்சு. ஓகே, நெட்வொர்க் யூஸ் இருக்குது. எஸ் கைஸ், ஸ்டக் ஆகினுச்சு. ஓகேங்களா? ஓகே, 1 நிமிஷம் மாறிடுச்சு. பார்த்தீங்களா? 1 நிமிஷத்துலையும் தெரியுது. பார்த்தீங்களா? இதுதான் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சாக் எப்படி நம்ம வரையணும், பாஸ், இதெல்லாம் 1 by 1 நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பாய். இதே மாதிரியே தான் இப்போ ரெக்கார்டில் 2 பக்கம் நான் தெரியுற மாதிரி வச்சேன். பாஸும் அது மாதிரி தான், சாக்கும் அது மாதிரி தான். நீங்கள் இதுக்கெல்லாம் இது தெரியணும் அப்படின்னு நீங்கள் விசிபிலிட்டியில் கொடுக்குறீங்களா, அது உங்களுக்கு இதுவாயிரும். அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அதாவது இதில் போயிட்டு புதுசாக அந்த நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களா அதை 15ன்னு நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். 0:15 அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம் கைஸ். இதுக்கு இந்த ரெக்டாங்குலரு 15 பாஸ்ன்னு அப்ளை கொடுத்துங்களா. இப்போ எதுக்காக நான் அதை சேவ் பண்ணணும் அப்படிங்கன்னா, ஒரு லைனில் இப்படி போட்டிங்கன்னா வச்சுங்களேன், 15 பாஸ்ன்னு கொடுத்துங்களா, அது வந்துடும். அதாவது இந்த
இந்த இதில் என்னென்னலாம் கொடுத்தனோ இந்த இதில் என்னெல்லாம் கொடுத்தனோ அதை நான் சேவ் பண்ணிவிட்டு அடுத்த லைன் வரைகிறப்போ அதையே நான் கொடுக்குறப்போ அதே ஃபியூச்சர் இதுக்கு வந்துடும். சரிங்களா, இதே ஃபியூச்சர் இதுக்கு வந்துடும். ஓகே காய்ஸ், நன்றி, தேங்க்யூ. ஓகே காய்ஸ், பாய்.